எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டே 3 இன் ஃபுகெட். காலையிலேயே எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அதே பிரேக்ஃபாஸ்ட் முன்னாடி நாங்கள் 2 நாள் என்ன சாப்பிட்டோமோ அதே பிரேக்ஃபாஸ்ட்லாம் அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இன்றைக்கி ரீல்ஸ் எடுக்கலான்ற பிளானில் இருந்தோம். இதை பண்ண சொல்லிடலாம். சீனிவாச அப்படி சும்மா உட்கார வச்சிருவோம். இங்கே பார்ப்போம். பேச்சியே தங்கச்சி மாதிரிடா. மாதிரியோ அக்கா மாதிரியோ பேச்சியே தெரியும்ல. 7.5 முகம் சொன்ன மாதிரி இந்த ஆறு கொடிக்குள்ள பேச்சியே வச்சிட்டு இருக்காருப்பா. எனக்கு தெரியும். அதுக்கு கஷ்டமா இருக்கு. நான் மாத்திக்கிறேன்டா. அக்கா அது நிறைய இருக்கு. பரவாயில்ல. அக்கா மாதிரியோ தங்கச்சி மாதிரியோ பேச்சே தெரியும்ல. பேச்சே தெரியும்ல. அப்ப வந்து 7.5 முகம் சொன்ன மாதிரி கொடிக்குள்ள பேச்சே வச்சிருக்காருப்பா. ஏப்பா ஓ பிள்ளை கூட தான் எனக்கு தெரியும். அப்ப அந்த பிள்ளைய நான் வச்சிருக்கேன்னு சொன்னா நீ ஒத்துக்குறீங்களா? அதுக்கப்புறம் இந்த வீடியோவாக போய்கிறது. நீ பண்ண அப்படியே ஒரு வழியாக எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி ஒரு 2-3 ரீல்ஸ் நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த ரீல்ஸ் நான் தனியாக வந்து ஷார்ட்ஸாகவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன், இன்ஸ்டா ரீல்ஸாகவும் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் மோர் அப்டேட்ஸ். ஸோ இந்த ரீல்ஸ் எல்லாம் மறக்காமல் போய் நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. ஃபைனலி குழந்தை பிறக்குது. ஆனால் அந்த குழந்தையோட அப்பா ஆனந்துக்கும் வசந்திக்கும் குழந்தை பிறக்குது. ஆனால் அந்த குழந்தையோட அப்பா நட்ராஜுக்கும் கீதாக்கும் குழந்தை பிறக்குது. ஆனால் அந்த குழந்தையோட அப்பா ராஜேஷ். இப்படி குழந்தைங்க மாறி மாறி பிறக்குது. என்னடா இதுதான் எங்களோட வியூ ஸ்பாட். சூப்பராக இருக்குல்ல. நைஸ் ரெசார்ட் ஆக்சுவலி. பீச் பக்கத்தில் இந்த காசுக்கு வி ஹேவ் பூல், குட்டி பூல், ஸ்விம்மிங் பூல். அடுத்து நாங்கள் இதில் போய் குளிக்க போகிறோம். அங்கே ஒருத்தன் கடலை போட்டுட்ருக்கான். நம்ம அவனை இக்னோர் பண்ணிடுவான். இதே இக்னோர் பண்ணிடலாம். இப்போ தான் அவனை இக்னோர் பண்ணிட்டு வந்தேன் நான். அதை நான் சொல்கிறேன். வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க. 3, 2, 1. அது வந்து எக்ஸாக்டா அந்த இடத்துல இருந்து ப்ளே ஆகாது. அடிக்கிற இது வர்றதுல இருந்து நீங்க பாத்துக்கோங்க. ரோலிங் ஆக்ஷன் வரும் அதுலயே. நான் கொஞ்சம் உள்ளவா. ஓகே. ஸோ மார்னிங் வந்து நாங்கள் டெடிக்கேட்டடாக ரீல்ஸ் பண்ணணும்னு ஒதுக்கி ஒரு வழியாக எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து லஞ்சுக்கு கிளம்பிட்டோம். அகெயின் நேற்று நைட் வந்து சாப்பிட்டோம். டேஸ்ட் நல்லா இருக்குது, காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்குது. அதனால் அங்கேயும் வந்துட்டோம். ட்ரிப்பு ஸ்டார்டிங்கில் எப்படிலாம் சாப்பிட்டோம் தெரியுமா? இப்போ ட்ரிப் எண்டிங் அப்போ கொஞ்சம் காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக சாப்பிடணும். அதில் 2 பேர் வந்துட்டாங்க. இன்னும் ஒரு 4 பேர் வரணும். 4 பேரா? நான் தான் ஒருத்தர் இருக்கேனே. 3 பேர் வரணும். அண்ட் நீங்கள் அன்லிமிட்டடாக டெலிவரி தராங்க. தட் இஸ் த மெயின் திங். தட் இஸ் அ குட் திங். ஏன்னா நாங்கள் 2 கப் வாங்கிட்டு 10 வாட்டி ரீஃபில் பண்ணி தின்னுக்கிட்டு இருக்கோம். ஆர்டருக்காக வெயிட்டிங் வச்சு ஆர்டருக்காக வாங்கிட்டு போகலாம். ஸோ இதுதான் இன்றைக்கான லஞ்ச் பிளேட். டாக்கோ பெல்ல தான் நாங்கள் சாப்பிட்டோம். லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து இங்கே தாய்லாண்டில் வந்து என்ன பண்ணுமோ இல்லையோ டெய்லி ஒரு ஃபுட் மசாஜ் பண்ணோம். ஏன்னா அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. இங்கே கேட்டலாகில் நிறையா இருந்துச்சு, பட் எல்லாமே செம்ம காஸ்ட்லி. நம்மளுக்கு ஃபுட் மசாஜே போகணுன்னு சொல்லிட்டு அங்கே நான் பெருசாக வீடியோ எடுக்கல, ஏன்னா அங்கே வீடியோ அலௌட் இல்லை. ஸோ ஃபுட் மசாஜ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நாங்கள் ஈவினிங் தான் வந்து வெளில போகலான் இருந்தோம். இந்த ப்ரிட்டியான ட்ரெஸ் வந்து நான் பீச்சுக்கு போடலான் இருந்தேன், பட் பீச்சுக்கு போகிறதுக்கு போட முடியல. நாங்கள் எங்கே ஒழுங்காக ஐட்னரி பிளான் பண்ணோம். ஐ மீன் கோ வித் த ஃப்ளோ. இங்கேருந்து நான் பேசுகிறேன். ஸோ இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம்னா, இங்கே ஒரு மார்க்கெட் இருக்குது, சில்வா மார்க்கெட். அங்கே போயிட்டு ஷாப்பிங் போகிறோம். ஷாப்பிங் போயிட்டு அப்புறம் இந்த அது பேர் என்னது, வாக்கிங் ஸ்ட்ரீட். எஸ், வாக்கிங் ஸ்ட்ரீட் போயிட்டு வீட்டுக்கு வந்து பேக் பண்ணிட்டு நாளைக்கு செக் அவுட் பண்ணுறோம். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் வந்து சில்வா மார்க்கெட் போயிருந்தோம். இது நான் வந்து நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு ஷார்ட்ஸ்லலாம் பார்த்தேன். நீங்களும் வந்து தாய்லாந்து போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை பற்றி பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு பயங்கரமான நம்ம ஊர் டி நகர் மாதிரி செம்ம ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டு. அண்ட் வந்து இந்த என்ன சொல்கிறது, க்ரொக்கடைல் மீட்டு, அப்புறம் இந்த பூச்சி பள்ளி அதெல்லாமே விற்றுட்டு இருந்தாங்க. அந்த சைடே நான் போகல, செம்ம கப்பாக இருந்துச்சு. ஸோ வேறு என்னெல்லாம் இதுக்குள்ளே இருந்துச்சுன்றதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க நம்ம போய் இந்த மார்க்கெட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். சில்வா மார்க்கெட் கைஸ். இந்த மார்க்கெட் தான் நான் நிறைய ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸில் பார்த்தேன்.
அங்கிட்ட இருக்க ஷாப்பிங் ஐட்டம்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி நிறைய பேக்ஸ்லேருந்து நீங்கள் யூ நேம் இட் யூ கெட் இட் மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அண்ட் எஸ்பெஷலி இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ், அதெல்லாம் நாங்கள் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் வாங்கியிருந்தோம். பட் நான் வந்து நிறைய ஷாப்பிங் பண்ணணுன்னு வந்தேன். பட் பெருசாக எனக்கு எதுவுமே பிடிக்கல. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே தான் இருந்துச்சு. இதோ இங்கே வந்து ஒரு மேக்னெட் 59 பாட், அதுக்கப்புறம் அந்த 59 பாட்னா நம்ம ஊருக்கு ஒரு டபுள் பாயிண்ட் சம் அமௌண்ட் நான் மறந்துட்டேன். இப்போது நிறைய சோப்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அதுதான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. நல்ல ஷேப்பில் சோப்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போது எனக்கு இது பார்க்குறப்போ இதெல்லாம் ஒருவேளை வாங்கிட்டு வந்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. பட் நாங்கள் அங்கே போனப்போ நாங்கள் செம்ம ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோமா. வீட்டுக்கு வந்து ஒன்று ஷாப் பண்ணி வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்லாம் இல்லை. பட் நீங்கள் போனீங்க அப்படின்னா என்ன மாதிரி இருக்காதிங்க, நிறைய ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வாங்க. ஏன்னா அங்கே போய் உங்களுக்கு பார்க்குறப்போ இதெல்லாம் எதுக்குடா நம்ம ஊர்லேயே இருக்கும் வேணாம் அப்படின்னு தோணும். ஆனால் இப்போ எனக்கு இந்த வீடியோவில் பார்க்குறப்போ ஒருவேளை வாங்கிட்டு வந்திருக்கலாமா அப்படின்னு இருந்துச்சு. அண்ட் வந்து நான் ஒரு இடத்துல போய் பேகு தான் விசாரித்தேன். ஸோ ஒரு பேக் அழகாக இருந்துச்சு, வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா அவன் வந்து ஒரு 2000 சம்திங் சொல்லியிருந்தான். அதுக்கு அந்த பேக் ஒர்த்தில் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து வெறும் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டு ஒரு பென்னு மட்டும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். போடுறதுக்கு நீங்கள் காசு போடுங்கன்னு போட்டுருக்கான், வேறு ஒன்றும் போடல. காசு போட்டு வாங்க. சரி ஒரு 100 பால் போடு. நீ தான் இவ்வளோ பேசுகிறல போடு. கட்டிலே காணும், உள்ளே இருக்கான். குத்தி பாரு உமா. கிளம்பிச்சோம் சில்வா மார்க்கெட்லேருந்து. ரீல்ஸ்லாம் நான் எக்கச்சக்கமாக பார்த்தேன், நிறையாவே இருக்குது. பட் சிலது ப்ரைஸ் ஓகே, ஆனால் சிலது வந்து நார்மலாக வெளியில் கடையில் விற்கிற ப்ரைஸ் தான். நீங்கள் இந்த ஊர் காசில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 150-200 வந்து நார்மலாக தெரியும். ஆனால் அதே நீங்கள் ஐஎன்ஆர் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அப்போ வந்து தெரியும். ஆனால் ஐஎன்ஆர் கன்வெர்ட் பண்ணாமல் வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அண்ணா ஒரு கோச் பார்த்தேன், ஒரு கோச் பர்ஸ் அப்படியே தூரத்துலேருந்து பார்த்தாங்கன்னா கோச்சின்னு நம்பிடுவானுங்க. அது எவ்வளோ போட்டிருந்தான், 800 என்னமோ போட்டிருந்தான். பட்டு தெரில, ஃபஸ்ட் காப்பி வாங்குறது இட்ஸ் நாட் அ பேட் திங். பட் வந்து எங்கள் மம்மிக்கு வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் எதுக்கு ஃபஸ்ட் காப்பி வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது அழகாக இருக்கேன்னு பார்க்க போனேன். ஆனால் அது கோச்சுன்றது போய் பார்த்தப்பறம் தெரிஞ்சிச்சு, அட பாவிங்களா இவ்வளோ அழகாக ஃபஸ்ட் காப்பி போடுறீங்களான்னு. ஓகே போவோம். இப்போ எங்கேயோ போகணும் நானுங்க. அந்த நைட் இல்லை வாக்கிங் ஸ்ட்ரீட்டுக்கு போவோம். ஆனால் இங்கே வந்து என்னென்னா, இப்போ நான் அப்படி பேசிட்டு போயிட்டுருக்கேன்னா இந்த ஊர் டைமிங்க்கு சம்திங் அரவுண்ட் இருங்க 10 o'clock 10-12 இதே மாதிரி நான் 1 மணி கூட பேசிட்டு போகலாம். ஒருத்தன் பார்க்க மாட்டான், அவ்வளோ ஒரு மாதிரி நல்லா இருக்குது. வந்துருது ஏன் ஃபாரின் வண்டியாக ரிட்டர்ன் போக மாட்டுறாங்கன்னு. இட்ஸ் நைஸ். பட் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. இந்த ஒரு நாள் தான், நாளைக்கு கிளம்பிடுவோம். அதுதான் கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்குது. சரி வாங்க, உங்களுக்கு நான் போய் வாக்கிங் ஸ்ட்ரீட் காட்டுறேன். இப்போது ஷாப்பிங்லாம் பெருசாக பண்ணல, அந்த ஒரே ஒரு பென் என்னமோ வாங்கினேன், தட்ஸ் இட். போகலாம். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா த வெரி ஃபேமஸ் வாக்கிங் ஸ்ட்ரீட் இன் ஃபுகெட். ஸோ இங்கேயுமே நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து செம்ம பிஸியான ஸ்ட்ரீட். அண்ட் இப்போ ஃபோன் கேமராலாம் எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் நம்மளே குறுகுறுன்னு பார்க்குறானுங்க, என்னென்னு ஒன்றும் புரியல. ஸோ நாங்கள் இங்கே இந்த இடத்துக்கு வந்து நைட்டு போயிருந்தோம். அப்படியே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு டின்னர் முடிச்சுட்டு ரூமுக்கு போயிடலான்னு. ஏன்னா நெக்ஸ்ட் டே எங்களுக்கு செக் அவுட் பண்ணணும். ஸோ இதுதான் எங்களோட அஃபிஷியலி பார்த்தா இதுதான் லாஸ்ட் டே இன் தாய்லாண்ட். ஸோ இதுவுமே நீங்கள் நிறைய ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. அண்ட் பட்டாயாலே ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஃபுக்கெட்டில் போயிருந்தோம். நான் யாருக்கு அடுத்து எந்த ஃபோட்டோ அனுப்ப மாட்டேன். நான் எடுக்கலுமா? கூழாங்கல் கண்ணால் இது மாறி தனுசு தெரியுமா? வரல எனக்கு தெரியும். ஏன்னா நீ இப்படி இருக்கிற கொஞ்சம் இது எப்படியாவது அழகா இருக்கடா. என்னடா நிக்கிறோம்? வெல்கம் டு தாய்லாந்து. சாவதிகா. வல்ல கப்புங்கா. ஒரு எருமாடு மட்டும் வரல. ஸோ அப்படியே ரூமுக்கு வந்துட்டோம். எங்களுக்கு ஏர்லி மார்னிங் இங்கேருந்து ஃபுக்கெட்டில் போயிட்டு கார் விட்டுட்டு அங்கேருந்து பேங்காக் போயிட்டு அங்கேருந்து சென்னை போகிறோம். ஸோ ஆஃபிஷியலி எங்கள் தாய்லாந்து ட்ரிப் இதோடு முடியுது. பட் ஐ நோ இந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கனாலே தேங்க்யூ ஸோ மச். நான் பயங்கர டிலே ஆக்கிட்டேன். அதுக்கு நான் ரீசனே சொல்ல மாட்டேன். நான் வந்து அதுக்கு வந்து ஐ எம் ரியலி ஸோ சாரி. ஸோ இதெல்லாம் பண்ணியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஐ ஷுட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.